அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான சர்ச்சை 2 நாட்களாக சமூக வலைதளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் மார்க்க ரீதியான ஒரு சர்ச்சை, அது குறித்து தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவை வெளியிடுகிறோம். அதாவது, நம்ம லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி, இறைவா நீ மன்னிப்பவனாக இருக்கிறாய், மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய், என்னை மன்னித்து விடுவாயாக. இந்த கருத்தில் வரக்கூடிய ஒரு துவாவை ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் நாம் அதிகமாக ஓதி வருகிறோம். இப்படி ஓத வேண்டும் என்று அனைத்து தரப்பினருமே கருத்து வேறுபாடு இல்லாமல் மக்களுக்கு இதை சொல்லி வருகிறார்கள். நாமும் இதைத்தான் சொல்லி வருகிறோம். இதற்கு காரணம், இதற்கு ஆதாரம் என்னவென்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்குறாங்க, லைலத்துல் கத்ரில் நான் என்ன ஓதணும் என்று கேட்கும் பொழுது இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த ஒரு செய்தி ஏராளமான ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருமதியில் உள்பட பல நூல்களில் இருக்கிறது. இந்த ஹதீஸை ஆய்வு செய்கிற அறிஞர்கள் இது ஒரு வலுவான சரியான ஒரு ஆத்தண்டிக்கான ஹதீஸ் என்று தான் அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள். என்னட்டா சரியான ஹதீஸ் என்று சொன்னால் அதில் உள்ள அறிவிப்பாளர்களை எல்லாம் ஆய்வு செய்வார்கள். அந்த அறிவிப்பாளர்கள் மீது ஒரு தள்ளுபடி செய்யக்கூடிய அளவுக்கு விமர்சனம் இல்லை என்று சொன்னால், அவங்க நம்பகமானவர்கள் என்பதற்கு போதுமான விமர்சனம் இருக்கும் என்று சொன்னால் அதை சரியான ஹதீஸ் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் நாமும் அந்த ஹதீஸை சரியானது என்று கருதித்தான் இந்த துவாவை ஓத சொல்லி வந்தோம். இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ பதிவு ஒன்று ஓடுகிறது. அது என்ன ஓடுகிறது என்று சொன்னால், இந்த ஹதீஸில் உள்ள அறிவிப்பாளர்கள்லாம் சரியான ஆட்க தான், ஆனால் இதை ஆயிஷா நாயகி அவர்கள் சொன்னதாக தெரிவிக்கிற அடுத்த நபர், அடுத்த அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் பின் புரைதா என்பவர் ஆவார். இந்த அப்துல்லாஹ் பின் புரைதா என்பவரும் நல்ல ஆள் தான். ஆனால் இவர் ஆயிஷா நாயகிடத்தில் எதையும் செவியுற கிடையாது. அந்த ஒரு ஆய்வு என்று வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஒருத்தர் வெளியிட்ட அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். முதலாவது 10 ஒருத்துக்கு துவாவும் கிடையாது, 2வது 10 ஒருத்துக்கு துவா கிடையாது, 3வது 10 ஒரு ஹதீஸ் வருகிறது. அதுதான் இந்த ஹதீஸ். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ரிவாயத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்தை பொறுத்தவரையில, யா ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அதாவது நான் லைலத்துல் கத்ர் இதுதான் என்று நான் அறிந்தால் என்ன துவாவை நான் ஓத வேண்டும்? லைலத்துல் கத்ர் இந்த நாள் தான் லைலத்துல் கத்ர் என்று நான் அறிந்தால் எந்த துவாவை ஓத வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்ட்ட கேக்குறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், இன்னக அஃபு, நீ மன்னிக்க கூடியவன், அதிகமாக மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பை விரும்பி மன்னிக்க கூடியவன், எனவே என்னை மன்னித்து விடு என்று சொல்லி இந்த துஆவை சொல்லி கொடுக்கறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே திருமிதியில வருது. இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசை கஹ்மஸ் இப்னுல் ஹசன் அல் பஸரி, கஹ்மஸ் இப்னுல் ஹசன் அல் பஸரி அன் அப்துல்லாஹ் இப்னு புரைதா அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் வருது திருமதியில வரக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில நம்ம இப்ப அறிவிப்பாளர் வரிசை சொன்னேன், கஹ்மஸ் இப்னுல் ஹசன் அல் பஸரி அன் அப்துல்லாஹ் இப்னு புரைதா அன் ஆயிஷா. இமாம் திருமதி எழுதுறாங்க, ஏன்னா நிறைய கிரந்தங்கள்ல இந்த ஹதீஸ் வருது. இப்ப இந்த இடத்துல இமாம் தாரகுத்னி, பைஹகி போன்றவங்க, தாரகுத்னி மிகப்பெரிய அறிஞர், இமாம் தாரகுத்னி பைஹகியும் சொல்றாங்க, இந்த அப்துல்லாஹ் இப்னு புரைதா என்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்துல இருந்து எதையுமே கேட்கவில்லை, ஹதீஸை கேட்க இல்லை. அப்ப ஹதீஸை கேட்க இல்லை அறிவிச்சா என்ன அர்த்தம் என்றால், அதுல இன்கிதா, ஹதீஸ் முன்கத்தியா மாறிடும், பலவிதமான ஹதீஸா மாறிடும். அவ்வளவுதானே? இது ஒரு செய்தி. இமாம் தாரகுத்னியும் பைஹகியும் சொல்றாங்க, இதுதான் முக்கியமான பிரச்சனை. ஏன் அப்துல்லாஹ் இப்னு புரைதா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்க இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்க இல்லை. இப்ப இன்னொரு விஷயம் வரும். ரைட், அப்துல்லாஹ் இப்னு புரைதா கேட்டாரா கேட்க இல்லையா என்பதை நம்ம எப்படி அளக்கிறது என்றா, இப்ப அப்துல்லாஹ் இப்னு புரைதா எப்ப பிறகுறாங்க? ஹிஜ்ரி 15. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்ப வஃபாத் ஆறாங்க? ஹிஜ்ரி 57. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதாண்டா? வாய்ப்பு இருக்குது. இப்ப இமாம் புகாரிக்கும் முஸ்லிமுக்கு இடையில 2 ஷரத்து வித்தியாசப்படும். 2 பேருக்கு மத்தியில ஒரு ஷரத்துல வித்தியாசம் இருக்கிறது. ஒன்று, இப்ப அதாவது
ஒரு காலத்துல சமகாலத்துல 2 பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். உதாரணமாக நானும் நீங்களும் வாழ்ந்திருக்கிறோம். இப்ப நீங்க என்ன சந்திச்சீங்க, என்ற படிச்சீங்க, நீங்க என்ன சந்திச்சீங்க, ஒரே காலத்துல வாழ்தல், என்னை சந்தித்தல் என்ற ரெண்டும் இருந்தா தான் உங்களோட ஹதீஸ் என்ன தொட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். இமாம் புகாரியில ஷரத் நிபந்தனை. இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனை என்னென்றால், நீங்க என்னோட ஒரே காலத்துல வாழ்ந்தா போதும், சந்திச்சோ சந்திக்கலையோ அது இடம்பாடு இருந்தா போதும். இப்ப இந்த இடத்துல இமாம் முஸ்லிமுடைய விதியின் அடிப்படையிலே இந்த ஹதீஸ சிலர் சஹீஹ்னு சொல்றாங்க. ஆனால் இமாம் முஸ்லிம் அவருடைய முன்னுரையில சொல்லும் பொழுது இந்த நிபந்தனை எப்ப செல்லுபடியாகும்டா, நம்ப தகுந்த ஒரு அறிஞர் இவங்க சந்திக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. யாராவது ஒரு மறுத்திருக்கிறார், உதாரணமாக தாஜுதீன் என்பவர் முஃபாரிஸை சந்திக்கவில்லை என்று ஒரு மறுத்துட்டா, நீங்க ஒரே காலத்துல வாழ்ந்தால் நீங்க சந்திக்க இல்லை, அது உறுதியாகிவிட்டது. அப்ப நம்ம தகுந்த ஹாஃபில் சொன்னால் இப்ப இந்த இடத்துல அந்த ரிவாயத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது. இமாம் புகாரியினுடைய விதியின் அடிப்படை, இமாம் முஸ்லிமினுடைய விதியின் அடிப்படையில இப்ப இந்த ஹதீஸை பார்க்கின்ற பொழுது இமாம் தாரகுத்னியும் பைஹகியும் சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு புரைதா ஆயிஷாவிடம் இருந்து கேட்கவில்லை என்று தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம் இங்க? எனவே ஏனென்றால் அப்துல்லாஹ் இப்னு புரைதா சமரத் இப்னு ஜுந்துப் அறிவிச்சிருக்கிறார், அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் இந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறார். ஆனா ஆயிஷா இந்த அறிவிக்கும் பொழுது புகாரியினுடைய ஹதீஸ்ல இடையில ஒரு ஆளை கொண்டு வரார். அன் அப்துல்லாஹ் இப்னு புரைதா அன் யஹ்யா இப்னு யஅமர், அன் யஹ்யா இப்னு யஅமர் அன் ஆயிஷா. அப்ப யஹ்யா இப்னு யஅமர் ஏன் கொண்டு வராங்க? அப்ப எனவே ஆயிஷாவை சந்திக்கவில்லை என்பதையும் இந்த எந்த ஹதீஸ்னா, கொள்ளை நோய் பரவுகின்ற பொழுது யார் ஊர்ல பொறுமையோடு இருப்பார் அவருக்கு உயிர் தியாகியினுடைய கூலி கொடுக்கப்படும் இந்த ஹதீஸ் தான் அப்துல்லாஹ் இப்னு புரைதா அன் யஹ்யா இப்னு யஅமர் அன் ஆயிஷா. எனவே இந்த ஹதீஸையும் வச்சு இந்த ஹதீஸ் லைஃப் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க சந்திக்க இல்ல, இடையில ஒரு துணை, இடையில ஒரு வாசித்தா, அதாவது இடையில ஒரு ஆள் வாராரு யஹ்யா இப்னு யஅமர் வச்சு அந்த ஹதீஸ் புகாரில இமாம் புகாரி அந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க, இமாம் முஸ்லிமும் இவருடைய எந்த ஹதீஸும் அறிவிக்க இல்ல, இமாம் புகாரியும் அறிவிக்க இல்ல. எனவே இவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்திக்க இல்ல. ஏன்னா இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு மதீனாவுல இருந்தாங்க, இவர் சிறுபிராயத்துல அவங்களோட வாப்பா சுலைமான் இப்னு புரைதாவையும் அப்துல்லாஹ் இப்னு புரைதாவையும் புரைதா என்ன செஞ்சிட்டாருன்னா மரு என்ற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அப்ப எனவே இந்த இடத்துல அவங்க வேற இடத்துல வாழ்ந்திருக்கிறார்கள், சந்திக்க வாய்ப்பில்லை என்ற செய்தி இமாம் தாரகுத்னி சொல்ற அடிப்படையில இத ஹதீஸ் லைஃப் என்று இமாம் தாரகுத்னி சொல்றாங்க, பைஹகி சொல்றாங்க. அதே மாதிரி நவீன கால அறிஞர்கள் முக்பில் இப்னு ஹாதி அல்-வாதி சொல்றாங்க. இந்த ஹதீஸ் ஆரம்பத்தில் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சாங்க, இது லைஃப் என்று சொன்னாங்க. பிறகு சஹீஹ், இப்ப அவருடைய கடைசியான நிலைப்பாடு சஹீஹ் தான். அல்பானியுடைய கருத்து சஹீஹ், அதே மாதிரி நவவியுடைய கருத்து சஹீஹ், அதே மாதிரி இப்னு கைம் அல் ஜௌசியாவுடைய கருத்து சஹீஹ். அப்ப எனவே இப்படியான ஒரு சில ஹாக்கிம் திர்மிதியுடைய கருத்து சஹீஹ். அப்ப எனவே இங்க சஹீஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்றாங்க, தாரகுத்னியும் பைஹகியும் இவர் சந்திக்கையில் என்று சொல்றது எப்படி இது அவங்க எப்படி இதை உணர்ந்து கொண்டாங்க, அறிந்து கொண்டாங்க? ஏனென்றால் சமரத் இப்னு ஜுந்துபத்தோட ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறார், அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் அதே அவருடைய தந்தை வஃபாத்தான அந்த தந்தையத்தோட ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு வஃபாத்துக்கு பின்னால் ஒரு வருஷத்துக்கு பிறகு வஃபாத்தான சமரத் இப்னு ஜுந்துப் இந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆயிஷாட்ட மட்டும் சந்திக்க இல்ல என்கிறது எப்படி முடிவெடுப்பாங்க என்ற நிலைப்பாட்டிலே இமாம் திர்மிதி, ஹாக்கிம், அல்பானி போன்றவங்க சஹீஹ் என்று சொல்றாங்க. அப்ப எனவே ரெண்டு பக்கத்தை பார்த்தால் நியாயமான விஷயங்கள் இருக்கிறது. இவங்க சொல்றது என்னன்னா சந்திச்சிருப்பாங்க ஏன்னா நியாயமான காரணங்கள் இருக்கு. சில பொழுது பிரயாணத்துல இருப்பாங்க, சந்திச்சிருப்பாங்க என்ற காரணத்தை சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க சந்திச்சிருக்க முடியாது என்ற காரணத்தை சொல்றாங்க. எனவே ரெண்டு பக்கத்திலையும் சஹீஹ் என்று சொல்றவங்க நிலைப்பாடும் சரியானது, லைஃப் என்று சொல்றவங்களுடைய நிலைப்பாடு சரியானது. ஆனால் என்னுடைய நிலைப்பாடு என்று சொன்னால், இதை எவ்வளவு ஆய்வு செஞ்சு பார்த்தாலும் இமாம் முஸ்லிமினுடைய விதியின் அடிப்படை, இமாம் புகாரியினுடைய விதியின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இமாம் முஸ்லிம் தெளிவாக சொன்ன அடிப்படையிலே இந்த ஹதீஸ் பலவீனமானது. ஏனென்றால் இவர் இமாம் ஒரு ஹாஃபில், இமாம் தாரகுத்னி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இமாம் தாரகுத்னி எவ்வளவு பெரிய ஒரு ஹாஃபில், அதே மாதிரி இமாம் பைஹகி எவ்வளவு பெரிய அறிஞர் என்பது தெரியும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றை மறுத்தால் தெளிவாக வெளிப்படையாக சொன்னால் அதை மறுக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு நியாயமான காரணம் இல்லாம சும்மா மனோச்சியின் அடிப்படையில் சொல்ல முடியாது. எனவே என்னுடைய நிலைப்பாடு பலவீனமானது. ஒருவர் இந்த துஆவை இது மிக பலவீனமானது என்று சொல்ல முடியாது. எனவே இதை ஓதுறது தப்பு கிடையாது. ஏனால் இந்த செய்தி அல்பானி ரஹிமஹுல்லாஹ் கருத்து முரண்பாட்டுக்குரிய ஒரு விஷயம் என்பதனால ஒரு ஓதினால் தப்பு கிடையாது. மாற்றமாக இது பெரிய சுன்னா, இது கண்டிப்பா இது செய்யணும் என்ற எண்ணத்தில் அல்ல, நல்ல கருத்தின் அடிப்படையில் நம்ம துஆ ஓதலாம். ஆனால் என்னுடைய நிலைப்பாடு நான் அறிந்து கொண்ட வகையில் இது பலம் என்ற எல்லைக்குள்ள கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தால் நிறைய ஹதீஸ்ல சஹீஹாக்க வேண்டி வரும். என்ன தெளிவாக தெரியுது. இப்ப நீங்க சந்திக்க இல்லை என்பது ஒரு ஹாஃபிஸ் சொல்லிட்டாரு. இப்ப நீங்க வாழ்ந்து நீங்க ஒத்தருமே ஒன்று சொல்ல இல்லை,
உதாரணமாக வந்து ஒரு தாரகுத்னியோ பைஹக்கியோ தாஜுதீன் இவரும் சந்திக்க இல்ல என்று சொல்லி ஒன்றை சொல்லாம நான் 2 பேரும் வாழ்ந்திருந்தா ஹதீஸ் சஹீஹ் ஆயிரும். ஆனா அவங்க சொல்லிட்டாங்க. எனவே அவங்க யார் 2 பேரும் மிகப்பெரிய ஹுஃபாதுகள். எனவே அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ்ல பலவீனம் இருக்கிறது. ஆனால் நம்ம ஓதுறதுல தப்பு கிடையாது. அது இமாம் அல்பானி, அது மாதிரி நான் சொன்ன இப்னு கைம் அல் ஜௌஸியா, அது மாதிரி இமாம் நவவி போன்ற அறிஞருடைய கருத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய நிலைப்பாடு. 2க்குமே இடம்பாடு இருக்கிறது. ஒரு படி மேல நம்முடைய நிலைப்பாட்டை நாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஒரு அறிவிப்பாளர் தனக்கு முந்தைய அறிவிப்பாளரிடம் எதையும் செவியுற்றது இல்லை என்று உறுதியானால் அப்ப இடையில ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டு இருக்கிறார்னு ஆகிவிடும். அறிவிப்பாளர் விடுபட்டு இருந்தால் அது பலவீனமான ஹதீஸ் பட்டியலில் சேர்ந்துவிடும். இவங்க சொல்லக்கூடிய காரணம் சரியாக இருக்கும் என்று சொன்னால், அதாவது அப்துல்லா இப்னு புரைதாங்கிற அந்த தாபி என்பவர் ஆயிஷா நாயிடத்தில் ஒன்றையும் கேட்டது கிடையாது அப்படின்னு சொல்வது மெய்யாக இருக்கும் என்று சொன்னால் அப்போ வந்து அது பலவீனம்தான், அறிவிப்பாளர் விடுபட்டு இருக்கிறது உண்மைதான் ஆகிவிடும். ஆனால் இந்த விமர்சனம் உண்மையா என்று கேட்டால் இது ஹதீஸ் கலையை வந்து சரியாக அறியாமல் மேம்போக்காக பார்க்கிற காரணத்தினால் இப்படி ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். என்ன முன்வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால், ஆயிஷா நாயிடத்தில் அப்துல்லா இப்னு புரைதா என்பவர் இதையும் செவியுறவில்லை அப்படின்னு சொன்னது யாரு என்று பார்த்தீங்கன்னா தாரகுத்னி அவர்கள் இதை சொல்லியிருக்கிறதாக சொல்கிறாங்க. தாரகுத்னி சொல்லித்தான் இருக்கிறார். தாரகுத்னிங்கிறவர் என்ன செய்கிறாரு, இந்த ஹதீஸை ஆய்வு செய்யும் பொழுது இந்த ஹதீஸில் அப்துல்லா இப்னு புரைதா வர்றாரு, இவருக்கு அடுத்து ஆயிஷா நாயிட்ட அறிவிக்கிறாரு, ஆயிஷா நாயிடத்தில் இவரும் செவியுற்றது இல்லை அப்படின்னு தாரகுத்னி சொல்கிறார். இந்த தாரகுத்னி சொல்கிற அந்த விஷயம் உண்மை என்று இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தாரகுத்னி சொல்வதற்கு செவியுறவில்லை என்று எதை வச்சு சொல்கிறார்? இவருடைய காலம் ஹிஜ்ரி 385. 385 வரக்கூடிய ஒருத்தர், அவருடைய காலம் என்ன? ஆயிஷா நாயுடைய காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஜ்ரி 58 மூத்தா போயிடுறாங்க. அப்போ இவருடைய காலத்தை எடுத்துனா 330 வருஷம் ஆகுது. 330 வருஷத்துக்கு பிந்தி வரக்கூடியவர். ஆயிஷா நாயகியுடைய காலத்திற்கு 330 வருஷத்துக்கு பிறகு வந்த ஒரு அறிஞர் சொல்லுகிறாரு, இவர் வந்து ஆயிஷா நாயிடத்தில் எதுவும் கேட்டது இல்லை. இப்படி சொல்வதாக இருந்தால் இவர் எந்த அடிப்படையில் சொல்லணும்? அதுக்கு ஒரு ரீசன். செவியுற இல்லைன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு ரீசன் இருக்கணும்ல. அந்த ரீசன் என்ன சொல்லியிருக்கிறார்? செவியுறவில்லைன்னு சொன்னால் உடனே ஏற்றுக்கிறதா? பெரிய மேதையாகவே இருக்கட்டுமே. மேதைகளாக இந்த தாரகுத்னி அவர்களே பெரிய பெரிய மேதைகள் சொன்னதுக்கெல்லாம் கவுண்டர் கொடுத்து பெரிய பெரிய இமாம்கள் நம்பகமானவர்னு சொன்னால் இவர் நம்பிக்கை இல்லைம்பார். அதுக்கே நூல்கள் எழுதியிருக்காரு. நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன ஆளுக்கெல்லாம் தப்பு சம்பிக்கான ஆள் தான் பாரு. இந்த தாரகுத்னி அவர்களுக்கே இருக்கிறது புகாரி முஸ்லிம் உள்பட பல அறிவிப்பாளர்களையெல்லாம் பலவீனம்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதுனால நான் தள்ள தேவையில்லை. அவர் சொன்ன விமர்சனத்துக்கெல்லாம் இப்னு ஹஜர் அவர்கள் வந்து இவர் தப்பாக சொல்லிட்டாருன்னு ஒன்றுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து தாரகுத்னி சொன்னால் தப்பாக இருக்கும் ரைட்டாக இருக்கும் முடிவுக்கு வர வேணாம். அவர் வந்து என்ன அடிப்படையில் இதை சொல்கிறார், இப்படி சொல்வதற்கு அவர் வைத்திருக்கிற சான்று என்ன, அது பார்க்கணும்ல. இப்போ வந்து ஒருவரை செவியுற்றதில்லை என்று சொல்வதாக இருந்தால் அவங்க 2 பேருக்கு மத்தியில் காலத்தால் பெரிய வேறுபாடு இருக்கணும். அதாவது ஆயிஷா நாயகி பிறந்த பிறகு மரணித்த பிறகுதான் இந்த அப்துல்லா இப்னு புரைதா என்பவர் என்ன செய்யணும், ஹதீஸ் கேட்கக்கூடிய ஒரு வயசுக்கு வந்திருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆயிஷா நாயகி மூத்தா போகும்போதே இவருக்கு 10 வயசு தான். இவர் எப்படி ஆயிஷா நாயிட்ட கேட்டிருப்பார்? அது ஆயிஷா நாயகி மூத்தா போகும்போது இவருக்கு 5 வயசு. இவர் எப்படி ஆயிஷா நாயிட்ட கேட்டிருப்பார்? அல்லது ஆயிஷா நாயகி மூத்தா போகும்போது இவர் பிறக்கவே இல்லை, எப்படி கேட்டிருப்பார்? இது ரீசன். கேட்கலன்னு சொல்வதாக இருந்தால் என்ன இருக்குன்னு அதுக்கு ஏற்கத்தக்க ஒரு ரீசனை சொல்லி சொன்னால் தான் யார் சொன்னாலும் ஏற்றுக்கணும். எந்த ஒரு ஹதீஸ் கலை மேத இருந்தாலும் சரி, ஒரு குறை சொல்வார்கள் என்று சொன்னால் இவர் சரியில்லை அப்படின்னு மொட்டையாக சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டேன். ஏன் சரியில்லை, அதுக்கு அந்த சொன்ன ஆள் யார் அப்படிங்கிற விவரத்தையெல்லாம் சொன்னால் தான் ஏற்றுக்குருவோம். அப்போ இவர் வந்து தாரகுத்னிங்கிறவர் 350 வருஷத்துக்கு பின்னாடி வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அவங்க 2 பேரும் கேட்டது இல்லைங்கிறார். ஆனால் ஆயிஷா நாயுடைய மரணம் வந்து ஹிஜ்ரி 58. இந்த அப்துல்லா இப்னு புரைது என்பவர் இருக்கிறார்ல புரைதா, இவர் பிறந்தது ஹிஜ்ரி 15. இவர் மௌத்தா போனது 115. 100 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். அந்த 100 வருஷம் எப்படி வாழ்ந்திருக்காருன்னு கேட்டால் திடகாத்திரமாக வாழ்ந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு நீதிபதியாக நியமிக்கப்பட்டு
100 வயசில் 115 வயசில் மௌத்தாகிற வரைக்கும் நீதிபதியாக இருந்திருக்கிறார். மூல குழப்பானவரும் கிடையாது. 115வது வயசில் மரணிக்கும் பொழுது அவருக்கு ஹிஜ்ரி 115ல் மரணிக்கும் பொழுது இவருடைய வயசு 100. 15ல் பிறந்ததுனால 100. இந்த 100 வயசில் கூட அவர் இணைஞ்சிருக்காருன்னு கேட்டால் மக்களுக்கு நீதிபதியாக இருந்து தீர்ப்பளிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அப்போ தீர்ப்பளித்திருக்கிறார்னு வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ 115 வரைக்கும் வாழ்ந்தவர் 58 ஹிஜ்ரியில் மூத்தா போன ஆயிஷா நாயை பார்த்துருக்க முடியாதா? ஹிஜ்ரி 15ல் பிறக்கிறாரு, 1 வயசு பிள்ளைன்னு வச்சுக்கிடுவோம். ஹிஜ்ரி 30ல் வந்துச்சுன்னா அவர் 15 வயசு பிள்ளையாயிருவார். ஹிஜ்ரி ஒரு 40 வந்துச்சுன்னு சொன்னால் 25 வயசு ஆளாயிருவார். ஒரு ஹிஜ்ரி 40ல் இவருக்கு வயசு ஒரு 25 இருக்கும். 25ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி தான் ஹதீஸ் கேட்க ஆரம்பித்தார்னு சொன்னால் அவருக்கு ஆயிஷா நாய் 58ல் மூத்தா வராங்கல்ல, 28 வயசு இருக்குது சந்திப்பதற்கு. அதாவது பிறந்ததுலேருந்து இல்லை, ஒரு ஹதீஸை அறிந்து கொள்ள தேடக்கூடிய காலம் ஒரு 20 என்று வைத்துக்கொள்வோமே. 20லலாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. இவர் தனது 20 வயதிலே தேட ஆரம்பித்தார்னு சொன்னால் ஹிஜ்ரி 35 ஆகும். அப்போ 35 ஹிஜ்ரி 35ல் இவர் தேட ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளோ நாள் தேடுறாரு? 58. அப்போ 20 வருஷத்துக்கு மேலே. அப்போ 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிஷா நாயும் இவரும் ஒரு 25 வருஷமாக ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு காலத்தில் வாழ்ந்து இருக்கிறார்கள் என்று வந்துட்டாலேயே அதுக்கு ரூல் என்ன? எல்லா ஹதீஸ்களை அறிஞர்கள் அதிகமானவர்களுடைய ரூல் என்னன்னு கேட்டால், ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்கல்ல, அவங்க சொன்னதாக இவர் சொல்கிறார்ல, முடிஞ்சு போச்சு கதை. பார்த்து தான் கேட்டு தான் சொல்லுவார், கேட்காத பொய்யாவை சொல்லுவார். அவர் நல்லவர்னு இப்போ ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆயிஷா சொன்னார்கள்னு சொல்லிவிட்டார். அந்த காலத்தில் வாழ்ந்தும் இருக்கிறார். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? கேட்டு அவங்கள சந்திச்சிருக்காருன்னு அர்த்தம். இப்படித்தான் எல்லா இமாம்களுமே சொல்கிறாங்க. புகாரி இமாம் மட்டும் என்ன சொல்லுவாருன்னு கேட்டால், ஒரு காலத்தில் வாழ்ந்தால் பத்தாது, அவங்கள சந்தித்தாங்க என்று தனி ஆதாரம் கிடைக்கணும் அப்படிம்பார். அவர் மட்டும்தான் சொல்லுவார். ஆனால் முஸ்லீம் இமாம் போன்ற மற்ற அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு காலத்தில் 2 பேர் வாழ்ந்துட்டாங்கல்ல, வாழ்ந்தால் சந்திச்சு தானே இருப்பாங்க, அதான் ஆதாரமே. ஆயிஷா சொன்னதாக இவர் அறிவிக்கிறார்னு சொன்னாலேயே ஆயிஷா சொன்னதை கேட்டிருக்காருன்னு அர்த்தம். இதுன்னு வேறு அதை தனியாக போய் தர்றீங்க. ஆயிஷா சொன்னார்கள்ட்டு அவர் அறிவிச்சிட்டாரு. அறிவித்த பிறகு ஒரு காலத்தில் வாழ்ந்தார்னு சொன்ன பிறகு அவங்கள்ட்ட கேட்டு அறிவிக்கலை என்று 350 வருஷம் பிறகு வந்து ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் 25-30 வருஷம், 20-25 வருஷம் 2 பேரும் இவங்க சொல்ல அவங்க கேட்க வாய்ப்புள்ள காலங்கள் அவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அப்படி இருந்திருக்கிற காரணத்தினால ஆயிஷா சொன்னார்கள் என்று அப்துல்லா இப்னு புரைதா சொன்னால் கேட்டு தான் அறிவித்தார் என்று ஆகும். அப்படி ஒரு காலத்தில் வாழ்ந்திருந்து கூட கேட்காம அறிவித்தார் என்று சொல்ல அப்படி முடிவு எடுப்பாங்க. எப்போ எடுப்பாங்கன்னு கேட்டால் அதுக்கு சில ரீசன் இருக்கணும். என்ன ரீசன் இருக்குன்னு, இந்த அறிவிப்பாளர், இந்த அப்துல்லா இப்னு புரைதா, இந்த அறிவிப்பாளர் உதாரணத்துக்கு இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய வழக்கமே என்ன என்று சொன்னால், தான் ஒரு ஆள்கிட்ட கேட்டுவிட்டு அவரை மறைச்சிட்டு அவருக்கு முந்தின நாளை சொல்லுவார். இவருடைய வேலை அதுதான். இதுக்கு பேர் தத்லீஸுங்கிறது. அப்போ ஆயிஷா நாயகி வந்து வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவர்கிட்ட இவர் கேட்டிருப்பார். கேட்டுவிட்டு அவர் பேரை சொல்லாமல் ஆயிஷா நாயை சொல்லுவார் என்ற குறைபாடு உள்ளவராக இவர் அறியப்பட்டிருக்க வேண்டும். அப்துல்லா இப்னு புரைதாவா, அவர் இடையில் ஒரு ஆளை விட்டுட்டு அறிவிப்பார்ப்பா, இப்படியான ஒரு ஆளை அறிவிச்சார்னு சொன்னால் எனக்கு ஆயிஷா சொன்னார்கள் எனக்குங்கிற வாசகத்தை போட்டு அவர் சொல்லணும். அப்போ தான் ஏற்றுக்குருவோம். வெறுமனே ஆயிஷா சொன்னார்கள்னு சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டோம். ஏன்னு கேட்டால் இவர் வந்து ஆயிஷாவிடத்தில் நேரடியாக கேட்காம ஒரு ஆள் வழியாக கேட்டாலும் அப்படி சொல்லுவார்னு ஒரு குறை இருக்கணும். அந்த குறைபாடு உள்ளவராக இருந்தார்னா தாரகுத்தினி ரீசன் ஓகே. இவர் தத்லீஸ் பண்ணுற ஒரு ஆள், இவருடைய ஹதீஸில் வந்து ஆயிஷா எனக்கு சொன்னார்கள்னு சொல்லாமல் ஆயிஷா சொன்னார்கள்னு இவர் போடுறார் வாசகத்தை, அதனால் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு, இவர் தத்லீஸ் செய்கிறவர் என்கிற ஒரு குறைபாடு அவர் காலத்தில், அவர் அடுத்து வந்த காலத்தில் உள்ள அறிஞர்களால் முடிவு செய்யப்பட்டு இருக்க வேண்டும். அந்த முடிவுகளை வைத்து கொண்டு தாரகுத்தினி ஆய்வு செஞ்சு செவியுறை இல்லை என்று சொன்னால் அது ஓகே. இவர் அந்த குறை உள்ளவரா? அந்த குறை உள்ளவர் கிடையாது. தத்லீஸ் பண்ணக்கூடிய குறை உள்ளவர் கிடையாது. அப்போ ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. இவர் இந்த இருட்டடிப்பு செய்கிற வேலை செய்கிறவரும் இல்லை. அப்படின்னா என்ன ஆச்சு? செவியுற்றாங்கன்னு அதான் அர்த்தம். செவியுற்றது இல்லைன்னு என்ன சொல்கிற, செவியுற்றார்கள்னு அதில் மெசேஜில் இருக்க, அதனோட கருத்து அதான். ஒரு காலத்தில் வாழ்ந்தவர் சொன்னதாக அறிவித்தார்னு சொன்னால் கேட்டு தான் அறிவித்தார்னு அர்த்தம். இப்படி தான் மற்ற ஆட்களுக்கு வரும்போதெல்லாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த அன் போட்டு அறிவித்தார்னு வருது. இப்படி நிறைய பேருக்கு இப்படி வரும்.
அது எல்லாத்தையுமே செவியுற்றதுக்கு தனி ஆதாரத்தை தேடுவது கிடையாது. அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தாலும் தாரகுத்தனி வந்து செவியுறவில்லைன்னு சொல்கிறாரு. என்ன ரீசன் உங்களுக்கு சொன்னாரா? அல்லது அதை நம்பி நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க ரீசனை தேடி கண்டுபிடிச்சிங்களா? எதனால் செவியுறவில்லைன்னு சொல்கிறாரு? காலத்தால் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். அப்போ வந்து அவர் தத்லீஸ் பண்ணுறவர் இல்லை, அப்போ ஏன் செவியுறவில்லைங்கிறீங்க? அதுக்கு அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அறிவிச்சிட்டார்ல, ஆயிஷா சொன்னார்கள்னு எப்போ அறிவித்து விட்டாரோ 2 பேரும் கேட்டிருக்கிறார்கள், ஒருத்தர் கேட்டிருக்கிறார்கள் என்பதுன்னு அதுக்கு அர்த்தம். அதை நீக்குவதற்குரிய வேற குறைபாடு ஒன்று தென்படையே. அதனால ஆயிஷா நாயிடத்தில் அப்துல்லா இப்னு புரைதா செவியுறவில்லை என்று தாரகுத்தனி சொல்வது ஒரு ரீசனுமே இல்லாத ஒரு விஷயம். அதுபோக இன்னும் சில ரீசன்லாம் இருக்குது. எப்படின்னு கேட்டால், இவர் வந்து அப்துல்லா இப்னு புரைதா என்பவர் வாழ்ந்த ஊர் இந்த ஊர், ஆயிஷா நாயகி அந்த ஊர், ஆயிஷா நாயகி இந்த ஊருக்கு வந்தது கிடையாது, இவர் அந்த ஊருக்கு போனது கிடையாது அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்பு கிடைக்கும் என்று சொன்னால், இப்போ இவர் எப்படி ஆயிஷாட்ட கேட்டிருப்பார்னு கேட்கலாம். அந்த மாதிரி இவங்க அந்த ஊருக்கு போகல, இவங்க இந்த ஊருக்கு போகல, அந்த மாதிரியான அவங்களுடைய பயணங்களை பற்றிய குறிப்புகளில் அப்படி கிடைச்சால் மட்டும்தான். ஒரே காலத்தில் வாழ்ந்தாலும் இவர் மதுரையில் இருக்கார், ஒருத்தர் சென்னையில் இருக்கிறாரு. மதுரையில் உள்ளவர் சென்னைக்கு போக கிடையாது, சென்னையில் உள்ளவர் மதுரைக்கு போக கிடையாது. ஒரே காலத்தில் வாழ்ந்திருந்தாங்கன்னா இவர்கிட்ட அவர் அறிவிக்க முடியாது. அப்போ யார் வழியாக தான் அப்படி எடுக்க நியாயம் இருக்கிறது. அதுக்கு குறிப்பு வேணும், ஊகத்தில் சொல்ல முடியாது, அதுக்கு வரலாற்று குறிப்பு வேண்டும். அப்போ இவங்க 2 பேரும் சந்திக்கவில்லை என்று நீங்கள் நிறுவுவதற்குரிய வரலாற்று குறிப்பு என்ன? ஒரு குறிப்புமே இல்லை. அப்போ இந்த முஸ்லீம் இமாம் அவர்களுடைய கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சமகாலத்தில் வாழ்ந்தால் போதும், சந்தித்திருக்க வாய்ப்பு இருந்தால் போதும். ஆனால் அந்த ராவி எப்படி இருக்கக்கூடாது என்று கேட்டால், இந்த தத்லீஸ், அந்த இருட்டடிப்பு முன் அறிவிப்பாளரை விட்டுவிட்டு அதுக்கு முந்தின அறிவிப்பாளரை சொல்லக்கூடிய ஒரு குறைபாடு உள்ளவராக இருக்கக்கூடாது. அந்த கண்டிஷனை இல்லாத ஆட்களாக இருந்தால் அவர் சொன்னார் என்று அறிவித்து விட்டாலேயே அவர்கிட்ட கேட்டு சொன்னார் என்று தான் அதுக்கு மீனிங், பொருள் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி எல்லா ஹதீஸ் நூல்களும் இந்த முஸ்லீம் இமாமுடைய ஷரத்துப்படி தான் பெரும்பாலும் எழுதப்பட்டிருக்கு. புகாரி இமாம் பிரகாரம் தனி ஆதாரத்தை தேடி அவர் இவரை பார்த்தார் செவித்தார் வேறு ஆதாரத்தை நிறுவிட்டு சொல்லணுங்கிற ஹதீஸ் உசூல் வந்து அனைத்து யாரும் பின்பற்றுவது கிடையாது. அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது ஒரு சான்றுகள் என்ன செய்யணும்? இன்னொரு சான்று உதாரணம் அப்துல்லா இப்னு புரைதா அவரே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் நீங்கள் ஆயிஷாட்ட எதுவும் கேட்டிருக்கீங்களான்னு அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இல்லைம்மா நம்ம ஆயிஷா பார்த்ததே கிடையாது. அப்படி ஒன்று கிடைச்சா நீங்கள் இது மாதிரி சொல்லலாம். தாரகுத்தனி வந்து அப்படி ஏதாவது ஆதாரத்தை வைக்கணும். எப்படி ஆயிஷா நாயகி ஒரு ஆள்கிட்ட இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அல்ல அப்துல்லா இப்னு புரைதாட்ட கேட்கும் பொழுது நான் ஆயிஷாவை பார்த்ததில்லைன்னு சொன்னார், அப்படி சொல்லி இருக்கும் பொழுது இந்த இப்படி சொன்னார் என்று சொன்னால் அப்போ இவர் கேட்கல. அப்படி என்ன ஆதாரத்தை தாரகுத்தனி காட்டி விட்டார்? காட்டலை. அல்லது ஆயிஷா நாயகி சொன்னதாக உங்களுக்கு அப்துல்லா இப்னு புரைதா தெரியுமா? எனக்கு அப்படிலாம் யாரும் தெரியாது, அப்படி சொன்னார்னு ஒரு அறிவிப்பாளர் தொடர் இவர்கிட்ட கிடைச்சின்னு சொன்னால் அதை வச்சு கேட்கலன்னு முடிவு பண்ணலாம். இல்லைன்னா வகையில் முடிவு பண்ணுவாரா? 355 வருஷத்துக்கு பிறகு வந்துக்கிட்டு இவர் சொன்னார்னு இவர் அறிவிக்கிறாரு, இல்லை இவர் சொல்லலைங்கிறார் இவர். அப்போ தாரகுத்தனி சொல்வதாக இருந்தால் அப்படி சொல்லலாம், 350 வருஷத்துக்கு பிறகு சொல்லக்கூடாதுன்னு இல்லை. அதுக்கு ரீசன் என்ன? தாரகுத்தனி சொன்னாருங்கிற ரீசனா? ஹதீஸ்கள் அப்படி இருக்குதா? எந்த ஒரு இமாம் ஒரு விமர்சனம் செஞ்சாலும் அந்த ஜர்ஹ், அந்த குறைபாடு வந்து முஃபஸ்ஸரா தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கணுமா இல்லையா? என்னத்தினால சந்திக்கலைங்கிறீங்க, என்னத்தினால கேட்கலன்னு சொல்கிறீங்க? வகையில் வந்துச்சு அவங்களுக்கு. ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க, அவர் சொன்னதாக இவர் அறிவித்து கொண்டே இருக்கிறார். பல ஹதீஸு, 1-2 ஹதீஸில் நிறைய ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாரு. அப்போ 25-30 வருஷம் ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க இவங்கள்ட்ட கேட்டது இல்லைன்னா எப்படி, எதை வச்சு சொல்கிறீங்க? தாரகுத்தனி சொன்ன வச்சு சொல்ல முடியுமா? அப்போ என்ன நீ தக்லீத் பண்ணுறீங்களா? இதுலையும் தாரகுத்தனி சொன்னாலும் ஏற்றுக்கிறோம், அவருக்கு என்ன ரீசன் சொன்னார்னு தேடி பார்த்தீங்களா யாராச்சும்? அப்போ இதை வீடியோவில் பதிவு போடுறீங்க. லைலத்துல் கத்ர் நெருங்கின ஒரு நேரத்தில், கடைசி 10 நெருங்குது, ஒரு 10 நாளைக்கு முந்தைய இதை போட்டிருந்தா கூட ஆய்வு செஞ்சு அலசி மக்களுக்கு யாராவது தெளிவுபடுத்துவாங்க. நீங்கள் இன்றைக்கி தான் ஒற்றைப்பட ஆரம்பிக்குதுன்னு சொன்னோன்னா நேற்று என்ன செய்றீங்க? இதை போட்டு பரப்பி விட்டு இதை நம்பி ஓதிக்க இருந்த மக்களுக்கெல்லாம் குழப்பத்தை உண்டாக்குறீங்க. அப்போ இது ஒரு சரியான ஹதீஸ் தான். இதை தாரகுத்தனி சொன்னார் என்பது அது மட்டும் ஒரு ஆதாரம் ஆகுமா? தாரகுத்தனியுடைய விமர்சனங்கள் புகாரியே சொல்லியிருக்கட்டுமே, கேட்கல என்று சொன்னால் ஒரு காலத்தில் வாழாத ஆட்களை பற்றி சொல்லட்டும், கேட்டுக்கிறோம். ஒரு காலத்தில் வாழ்ந்து ஒரு பல வருஷங்கள் ஒன்றா இருந்திருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது அவற்றிலிருந்து இவர் கேட்கல என்று சொல்வது இது ஒரு பயங்கரமான விமர்சனமாக எடுத்துக்கொண்டு, கேட்கவில்லை நீங்கள் உறுதி பண்ணி அடிப்பதாக இருந்தால் இது எப்படி? இதுதான் அறிவா? இந்த தாரகுத்தனி சொன்ன இந்த விமர்சனத்தை யாருமே கண்டுகொள்ளவில்லை, எல்லாரும் சஹீங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
அது சந்திச்சு தான் இருக்கிறாங்க. சந்திக்கலைங்கிறதுக்கு ஆதாரம் இல்லைன்னா சந்திச்சாங்கன்னு தான் அர்த்தம். சந்திச்சாங்கிறது என்ன அர்த்தம்? அவர் சொன்னார்னு ஒரு வார்த்தையை எடுத்து போட்டுடுறாங்கல்ல. ஆயிஷா நாயகி சொன்னார்கள் என்று இவர் அறிவிக்கிறார். அவர் சொன்னது இவர் கேட்டார்னா சந்திச்சாங்கன்னு அர்த்தம். அவர் சொன்னார் என்று இவர் அறிவிக்கிறார்னு கேட்டால் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டாருங்கிற அதுக்குள்ளே அடங்கி விட்டது. அடங்கலைன்னு சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? காலத்தால் ரெண்டு பேருக்கும் தொடர்பு இல்லை நிரூபிங்க, அல்லது ததிலீசன் நிரூபிங்க, அல்லது சந்திக்கவே இல்லை என்று வேறு வேறு புற காரணங்களை வைத்து நீங்கள் என்ன செய்யுங்க, முடிவு செய்யுங்க. அல்லது சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டு பேராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்தது இல்லைன்னு சொன்னார்கள்ங்கிற ஆதாரத்தை இருந்தால் அதை கொண்டாந்து காட்டுங்க. அப்படி ஒன்றையும் காட்டாமல் தாரகுத்தினி வந்துக்கிட்டு அவராக வந்துக்கிட்டு கேட்டது இல்லைன்னா எப்படி அவர் சொல்லுவார்? எப்படி நம்ம கேட்குறது? அதுக்கு ஒரு தலீல் வேணுமா இல்லையா? அதனால் இது சந்தித்ததில்லை என்பது பொய். அது ஒரு கட்டு சந்திக்கவில்லை என்று இவர் சொல்ல முடியாது. சொல்வதற்கு தகுதி உள்ளவங்க சொல்லணும், அல்லது தகுந்த ஆதாரங்கள். அப்துல்லா இப்னு புரைதா காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் சொல்லலாம். ஹிஜ்ரி 115 மூத்தா போயிருக்காரா? அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை அவர் சந்திச்சே கிடையாதுங்க, அங்கே தான் ஊரில் தான் இருக்கார், நம்மளோட தான் இருக்கார், இவர் மதீனாவுக்கு போனதில்லை, இவர் மெருங்கிற ஊருக்கு வந்தது கிடையாதுன்னு அப்படி ஏதாவது ஒரு டீட்டெயில் சொல்லி இருந்தால் தான் சொல்ல முடியும். எந்த ஒன்றையும் குறிப்பில் ஒன்றும் இல்லை. இதில் ரெண்டில் எதை நம்ம எடுத்துக்கொண்டு அருகதை கூடுனது? ஆயிஷா சொன்னாங்கள் என்று அபூ புரைதா சொல்கிறாரு. இதனுடைய நேரடி அர்த்தம் என்ன? ஆயிஷா சொன்னது கேட்டிருக்காருன்னு அர்த்தம். இல்லை கேட்காமையும் சொல்லுவாருன்னா அதுக்குரிய ரீசனை காட்டுங்க. அப்படி ஆள் அவர், அல்லது கேட்டுதான் சொன்னதான் சொல்கிறார், ரெண்டு பேருக்குமே காலம் ஒத்து வரலைன்னு சொல்லுங்கள், அப்போ தள்ளி விட்டுருவோம். காலமும் ஒத்து வருது, இவருக்கு குறைபாடும் இல்லை. அப்போ கேட்டு செஞ்சாருன்னா எல்லா ஹதீஸும் அறிவிப்பு வந்துக்கிட்டு இருக்குதா? மிகச்சில ஹதீஸுகள் தான் எனக்கு சொன்னார்னு வரேன். எனக்கு சொன்னார்னு வராத ஹதீஸ் தான் 90% இருக்கு. அப்போ அந்த ஹதீஸுகள்லாம் ரெண்டு பேரும் சந்திக்கலன்னு அதை வச்சு ப்ரூவ் பண்ணிடுவீங்களா? அப்போ ஒரு தாரகுத்தினிகிட்ட ஏதோ ஆதாரம் கிடைச்சி சொன்னார்னா அது அவருக்கு அது வெளிப்படுத்தி இருந்தால் தான் நம்ம ஏற்றுக்கிற முடியும். அவர் என்ன ஆதாரத்தை காட்டியிருக்காரு? அப்போ சொன்னவர்கள் அதை தேடுங்க, நாங்கள் தேடி ஒன்று கிடைக்கல. அப்போ தாரகுத்தினி எதனால் இதை சொன்னார்ன்ற காரணத்தை சொல்லுங்கள். ஒன்றும் இல்லாமல் சொன்னார்னா வகையில் வச்சுங்கிறீங்களா? அப்போ அதனால் இந்த ஹதீஸ் ஆயிஷா சொல்வதாக அப்துல்லா இப்னு புரைதா சொல்கிறார். அப்போ ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க, 20-30 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போது சமகாலத்தில் வாழ்ந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் சொன்னார், இவர் அறிவிக்கிறார்னா கரெக்டாக மேட்ச் ஆகி போகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை உண்டாக்கக்கூடாது. இது தாரகுத்தினி சொல்வதற்கு எந்த ரீசனுமே இல்லை. அதாவது ஒருவர் சந்திக்கவில்லை என்பதற்கு ஹதீஸ் கலையில் வகுத்திருக்காங்கல்ல அந்த உசூல், எந்த ஒரு உசூலுக்குள்ளே நிற்காம உள்ள வாசகமாக இருக்கிறது. ஒருவேளை தாரகுத்தினி சில காரணங்கள் அவருக்கு கிடைத்து அதன் அடிப்படையில் ஆய்வு செஞ்சு சொல்லியிருப்பார் என்று நீங்கள் நினைத்தாலும் அந்த ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைத்தால் தான் நீங்கள் நம்பணும். தேடி பார்த்தால் இது இல்லை, கேட்கலன்னு மட்டும் சொல்கிறார், அவ்வளவுதான். எதனால் கேட்கலங்கிறாரு அது நமக்கு தெரியலை. இட்டுக்கட்டையும் சொல்லியிருக்க மாட்டார், அல்ல என்னத்தை வச்சு புரிஞ்சாருன்னு நமக்கு தெரியலை. அவர் என்ன மாதிரி புரிஞ்சாருங்கிறது சொல்லி நமக்கு அது புரிஞ்சால் தானே ஏற்றுக்கிற முடியும். அதனால் இந்த ஹதீஸ் சரியாக அறிவிப்பாளர்களும் கரெக்டாக இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவருடைய அறிவிப்பாளர் விடுபடவும் இல்லை. விடுபட்டதாக ஒரு ஹதீஸ்களை மேதைகளும் இதை சொல்லவே இல்லை. இவரை தவிர ஒரு ஹதீஸ்களை மேதையும் சொல்லவே இல்லை. அதுபோக காலத்தால் ரொம்ப பிந்தி இருக்கக்கூடிய இவர் வந்துக்கிட்டு கேட்கவில்லை என்பது ஆதாரம் இல்லாமல் சொல்கிறார் எடுத்துக்கொண்டு அவர் சொல்லிட்டார்ல, சந்தேகம் வந்துருச்சுல, சந்தேகம் வந்துச்சு, அடிப்படையோடு உள்ள சந்தேகமாக இருக்குன்னு. இப்போ நான் திடீர்னு நானே என்ன செய்கிறேன், இந்த காலத்தில் உட்காந்துக்கிட்டு இவர் இப்னு அப்பாஸ் அப்துல் காதர் பார்க்கலன்னா அவர் எடுத்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு ரீசன் என்ன, காரணம் என்ன, அதுக்குரிய விவரம் சொல்லணுமா இல்லையா? அப்போ தாரகுத்தினி சொன்னார் என்பது பெரிய விவரமா? அப்போ என்ன செய்யணும்? அப்போ நான் புகாரி மீது பல ஹதீஸுகள்லாம் இட்டுக்கட்டப்பட்டதுங்கிற லெவல் ரேஞ்சுக்கு அவர் தாரகுத்தினி விமர்சனம் பண்ணி புஸ்தகம் போட்டிருக்காரு. அப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? அவர் தெரிஞ்ச வகையில் சொல்கிறாரு, தப்பாக விளங்கிட்டு சொல்கிறாருன்னு சொல்லி பிந்தி அறிஞர்கள் தாரகுத்தினி கவுண்டர் கொடுத்துருக்குறாங்களே. அதனால் தாரகுத்தினி ஒரு நல்ல ஒரு ஆய்வாளர் தான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அவர் புகாரியாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் இவர் நான் சுதந்திரமாக தான் ஆய்வு செய்வேன்ட்டு அந்த உணர்வையெல்லாம் நம்ம மதிக்கத்தான் வேண்டும். ஆனால் இந்த விஷயத்தில் தாரகுத்தினியுடைய சொல்லுக்கு ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. அதனால் ஒற்றைப்படை இரவுகளில் இந்த துவா ஓதுங்க, இது ஒரு சுன்னத்து. அதோடு அந்த ஆலிம் சொல்கிற கூத்து என்னென்னு கேட்டால் அந்த இமாம் சொல்கிறாரு, இது ஹதீஸில் இல்லை தான், நீங்களாம் விரும்பினா ஒதுக்கிடலாம், இதை விட குழப்பம் என்ன இருக்குது, அதுக்கு ஓதவான்னு சொல்லிட்டு போ. அப்போ நம்ம விரும்பினா ஒதுக்கிடலாமா? இப்போ வணக்க வழிபாடுகளில் திக்கர்கள் அப்படி செய்யலாமா? அந்த ஆள் எப்படி வழிகாட்டுறாரு உங்களுக்கு? ஹதீஸ் இல்லை தான், ஆனால் நீங்களாம் விரும்பி நல்லது நினச்சி ஓதிட்டு போங்க. அதுக்கு பிறகு தானடா பிதத்து. நீ இல்லைங்கிறத உன் கருத்தாக இருந்தால் ஓதக்கூடாதுன்னு சொல்ல வேண்டும். அதுவும் பயம், மக்கள் ஓதிக்கிட்டு இருக்கிற சொன்னால் எதிர்ப்பு வந்துடுமே.
நீங்களா ஒதுக்கிறீங்க, நீங்களா ஒதுக்கிறீங்க, நீ யாரு? நீ ரசூல்லாவா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்று சொன்னால் மட்டும்தான் ஓத சொல்லணும். சொல்லலைன்னா, சொல்றதுக்கு ஆதாரம் கிடைக்கலன்னா, பலவீனம்னா விட்டுரு. அதை ஓதுவது ஆதாரமற்றது, செய்யாதீங்கன்னு சொல்லணும். இவர் என்ன செய்கிறாரு? செய்யுங்கிறாரு, செய்ய வேணாம். அது சொல்லும்போது உழப்புறாரு. இப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள், அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், நாங்கள் எப்படி சொல்கிறோம், எனக்கு எப்படி தோணுகிறதுன்னு சொல்லி அதை சொல்லுவதற்கு பலவீனம்னு அடித்து நெத்தி மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்ல தெரியலை. பலவீனம்னு சொல்லி முடிச்சுவிட்டு, என் கருத்து அதுதான் சொல்லி முடிச்சுவிட்டு அப்புறம் என்ன செய்கிறாரு? இருந்தாலும் நீங்கள் ஓதனா ஒதுக்கிருங்க, அப்போ நம்மளை உண்டாக்கிடலாம் இபாதத்துகளை. அப்படியா? அதனால நீங்கள் அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ என்பதை அதிகம் அதிகம் ஒற்றைப்படை இரவுகளில் ஓதுங்கள். அது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி தான், அது ஆத்தன்டிக்கான செய்தி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மாதிரி ஒரு பரவுறதுனால இதை ஒரு பதிவாக போடுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.